நம்ம தொடர்ச்சியாக 10th வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இருபடி சமன்பாடுகள், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால தான் இந்த டாப்பிக்கை பற்றி டச் பண்ணுறது. நம்ம இருபடி சமன்பாடுகள் அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்பலாம் திங்க் பண்ண வேணாம், சாதாரணமாக யோசிப்போம். அதையே தான் நம்ம போட போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இது எடுக்கவும் போகிறேன் உங்களுக்கு. முதல்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நல்லா மனசில் ஆரம்பத்திலிருந்தே கவனித்து நல்ல மைண்டில் வாங்கிக்கங்க. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடுகள் அப்படின்னா அதனுடைய ஜெனரல் ஃபார்ம், பொது வடிவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். அது இதுதான், a into x square plus b into x plus c is equal to 0. இந்த வடிவத்தில் தான் இருபடி சமன்பாடுகள் இருக்கும். இந்த வடிவத்தில் இல்லை அப்படின்னா நம்ம முதல்ல கொடுத்திருக்க சமன்பாடு, அந்த ஈக்குவேஷனை இந்த ஜெனரல் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் சால்வ் பண்ணணும். ஸோ முதல்ல எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு நம்பர், அதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல கெழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி. இந்த எக்ஸ் எதுவுமே இல்லாம தனியா ஒரு டேர்ம் சீன் இருக்கு பார்த்தீங்களா, அது இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது அதுதான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மாறிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு அந்த இருபடி சமன்பாடினுடைய பொதுவான வடிவம் அப்படிங்கிறது. ஸோ சமன்பாடு இந்த வகையில இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், சமன்பாடை இந்த வடிவத்துக்கு மாத்திக்கிட்டு தான் பண்ணணும். ஸோ அப்போ பொது வடிவம் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ இந்த இருபடி சமன்பாடு, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன், தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்க போறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போறோம். இந்த தீர்வு கண்டுபிடிக்கிறது, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய மெத்தட்ல இருக்கு. என்னென்ன மெத்தட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், வர்க்கப்படுத்தி தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபார்முலா, அதுக்குன்னு ஒரு சூத்திரம் ஒன்று இருக்கு, அதை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல நான் வந்து ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துதல் என்ன அப்படிங்கிற முறையில வந்து உங்களுக்கு நான் வந்து அதை செஞ்சு காட்ட போறேன். இந்த காரணிப்படுத்துதல் அப்படிங்கிற முறையில இருந்து நம்ம அதை கொஞ்சம் போட்டு பார்த்தோம்னா புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதுல வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி நம்ம வந்து இருபடி சமன்பாடுகளா, அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா மாத்துறது, அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். எப்பெல்லாம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எப்பெல்லாம் வந்து ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணணும், எப்பெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஃபார்முலாங்கிறது ஜென்ரலா எல்லா சமுக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனா எப்ப கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஈஸியா இருக்கும், எப்ப ஃபேக்டரைசேஷன் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியம். ஸோ நான் முதல்ல ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் எடுத்து தான் உங்களுக்கு வந்து போட்டு காட்ட போறேன். பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் plus 5x plus 6 is equal to 0 அப்படின்னு ஒரு இருபடி சமன்பாடு இருக்கு. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எதனால சொல்றேன்னா, எக்ஸனுடைய பவர்ல 2 தான் இருக்கணும், ஹையஸ்ட் இருந்தாலும் அதுக்கு பேரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுக்கு எக்ஸுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னா 2 சொல்யூஷன் இருக்கும். பவர்ல 2 இருந்துச்சுன்னா 2 சொல்யூஷன், பவர்ல 1 இருந்துச்சுன்னா 1 சொல்யூஷன், 3 இருந்துச்சுன்னா 3 கியூபிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இருபடி சமன்பாடுகளுடைய அந்த தீர்வு என்ன அப்படிங்கிற விஷயங்களை இப்போ நம்ம பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஃபார்ம் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டையும் அப்படியே ஒப்பிட்டீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க நம்பர் a, எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் b எதுவுமே இல்லை அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு முதல்ல என்னன்னு எழுதிக்குவோம். a இங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது, 0ன்னு போட்டக்கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏனுடைய வேல்யூவை 1 அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னவோ அது b. ஸோ எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் b. ஸோ b-னுடைய வேல்யூ 5. சிக்கு முன்னாடி இருக்கு, சி வந்து தனியா இருக்க நம்பர், அதனால அது வந்து 6. ஸோ நான் என்ன மெத்தட்ல எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்ல போறேன். தமிழ்ல சொன்னா காரணிப்படுத்துதல்.
ஸோ இந்த மெத்தடில் போட போகிறோம். அதுக்கு எப்படி போடணும் அப்படின்னு பாருங்க. முதல்ல ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணா 1 into 6 என்ன கிடைக்கும்? எனக்கு 6 கிடைக்கும். அதான் காரணிப்படுத்துதல்ல முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். பெருக்கிக்கிட்டீங்கன்னா 1 into 6 6, ரைட். இப்போ இந்த 6-ஐ 2 நம்பர்னுடைய பெருக்களா எழுதணும். அதாவது எந்த 2 நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்குது அப்படின்னு முதல்ல பார்த்துக்கங்க. எந்த 2 நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணா முதல்ல 6 கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க, ரைட். என்னென்ன வரும்? இப்போ நான் எழுதுன மாதிரி 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணினா எனக்கு 6 கிடைக்கும். அடுத்தது -1ஐயும் -6ஐயும் மல்டிப்ளை பண்ணினாலும் எனக்கு 6 கிடைக்கும். அடுத்தது -2 -3 இதை பண்ணினாலும் எனக்கு 6 கிடைக்கும். அடுத்தது 2 into 3 இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணினாலும் எனக்கு 6 கிடைக்கும். ஸோ இந்த 4மே இதில் எது பண்ணினாலும் எனக்கு +6 கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணும்போது. ஆனால் இதில் நான் எதை எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் இந்த பெருக்கலா எழுதியிருக்க 2 நம்பர், ப்ராடக்டா எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த 2 நம்பர், இந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் பண்ணினா என்ன கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு பியினுடைய வேல்யூ 5. இங்க பியினுடைய வேல்யூ என்ன கிடைக்குது? 5. ஸோ இந்த பியினுடைய வேல்யூ கிடைக்கணும். ஸோ என்ன செய்யணும்? ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதை 2 நம்பருடைய ப்ராடக்டா எழுதணும். அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா பியினுடைய வேல்யூ என்னவோ அது கிடைக்கணும். எனக்கு இங்கே பியினுடைய வேல்யூ 5. இப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணினா எனக்கு 6 கிடைக்கும், சந்தேகம் இல்லை. ஆனா இது 2ஐயும் பிளஸ் பண்ணினா எனக்கு என்ன கிடைக்குது? 7 கிடைக்குது. ஆனா என்ன வேணும்? எனக்கு 5 வேணும். அதனால எனக்கு இது தேவையில்லை. அடுத்தது -1 -6 இது 2 மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்குது. ஆனா இது 2ஐயும் பிளஸ் பண்ணினா பியினுடைய வேல்யூ 5 கிடைக்கல, -7 கிடைக்குது. அப்ப இதுவும் எனக்கு வேண்டியதில்லை. அடுத்தது -2ஐயும் -3ஐயும் மல்டிப்ளை பண்ணா +6 கிடைக்கும். ஆனா இது 2ஐயும் பிளஸ் பண்ணினா -5 கிடைக்குது. ஆனா எனக்கு என்ன கிடைக்கணும்? பியினுடைய வேல்யூ +5 கிடைக்கணும். அப்ப இதுவும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. கடைசியா ஒன்னே ஒன்று தான் இருக்கு. 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்குதா? கிடைச்சிருச்சு. 2ஐயும் 3ஐயும் பிளஸ் பண்ணினா பியினுடைய வேல்யூ 5 கிடைக்குது. அப்ப நான் இந்த நம்பரை தான் எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்க போறேன். அப்போ 2வும் எழுதிட்டேன், 3யும் எழுதிட்டேன். ஸோ 2 into 3 6 வந்துருச்சு. 2 + 3 5வும் கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறது பாருங்க. ஃபேக்டர் பண்ணணும். ஸோ ஃபேக்டர் பண்றது ஈஸியான ஒரு மெத்தட்ல சொல்றேன் பாருங்க, அதையும் பாருங்க. ஏயோட வேல்யூ என்ன இருக்கு? எனக்கு இங்கே 1. எப்பயுமே இந்த மாதிரி ஃபேக்டரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏயோட வேல்யூவால டிவைட் பண்ணணும். ஸோ 2/1 3/1. காரணம் ஏனுடைய வேல்யூ என்னவோ அதனாலதான் நான் டிவைட் பண்ணணும். ஏ என்ன கிடைச்சிருக்காது. சப்போஸ் இங்க 5ன்னு கிடைச்சிருந்துச்சுன்னா நான் இங்க 5 யூஸ் பண்ணிக்கணும், 5 யூஸ் பண்ணிக்கணும். இங்க எனக்கு 1 தான் இருக்கு, ஸோ 1 யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து ஃபேக்டர் எழுத போறேன். எப்படின்னு பாருங்க. டினாமினேட்டர் 1 இருக்கு, அதோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணு. இப்போ 1 into x x. அடுத்தது இங்க என்ன இருக்கு? எனக்கு +2 இருக்கு, +2 எழுதியாச்சு. அடுத்த ஃபேக்டர் எழுத போறேன். ஏன்னா குவாட்ரேட்ல 2 ஃபேக்டர் இருக்கும். அடுத்து இங்க 1 இருக்கு, அதோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணினா x. இங்க 3 இருக்கு, +3. ஸோ +3 = 0. இதுதான் இதனுடைய ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணிப்படுத்துறதுங்கிறது இதுதான். அப்ப இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர் அப்படின்னு பேர். இப்ப என்ன இருக்கலாம்? எனக்கு இந்த 2 ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்குது அப்படின்னா எனக்கு இந்த ஃபேக்டர் 0வா இருக்கலாம். இந்த ஃபேக்டர் 0வா இருந்தாலும் 0வோட இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கலாம். அல்லது இந்த ஃபேக்டர் 0வா இருந்தா இதையும் 0வை மல்டிப்ளை பண்ணும்போதும் 0 கிடைக்கலாம். அப்ப என்ன சொல்ல முடியும் என்னால? x + 2 அப்படிங்கிற ஃபேக்டர் 0வா இருக்கலாம், அல்லது x + 3 அப்படிங்கிற ஃபேக்டர் 0வா இருக்கலாம். இதுல இருந்து x-னுடைய வேல்யூ -2 அல்லது x-னுடைய வேல்யூ -3. ஸோ அப்போ என்னுடைய சொல்யூஷன் ரூட்ஸ் அல்லது தீர்வு அப்படிங்கிறது
-2 சாரி ஆமா -2 -3 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ சொல்யூஷன் எப்பயுமே நம்ம ஒரே ஸ்டெப்ல சொல்லிட முடியும். நீங்க இங்க ஃபேக்டர் பண்ணி எழுதிருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைன்ல தான் நமக்கு எப்பயுமே சொல்யூஷன் கிடைக்கும். ஏன் இந்த சொல்யூஷன் அல்லது தீர்வு அல்லது ரூட் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலா நீங்க -2 போட்டு பாருங்க, 0 கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலா -3 போட்டு பாருங்க, 0 கிடைக்கும். இது கிடைச்சாதான் அதை நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம் அல்லது தீர்வுன்னு சொல்லுவோம். ஸோ எதை சொல்யூஷன் அல்லது தீர்வுன்னு சொல்லுவோம்னா, எக்ஸனுடைய எந்த மதிப்புக்கு அந்த சமன்பாடு சமப்படுத்தப்படுதோ, ஈக்குவல் ஆகுதோ, அதை தான் நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். உதாரணமா இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. x² + 5x + 6 = இப்போ என்ன இருக்கு, ஈக்குவல் அந்த பக்கம் எனக்கு 0 கிடைக்கணும். அப்ப எக்ஸுக்கு பதிலா என்ன வேல்யூ நான் போட்டா எனக்கு 0 கிடைக்கும், அந்த வேல்யூ தான் சொல்யூஷன் சொல்லுவோம். இங்க நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன், -2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா. இது எக்ஸுக்கு பதிலா போட்டு காட்டுறேன் பாருங்க. -2² + 5 × -2 + 6. எக்ஸ் இருக்கிற இடத்துக்குலாம் -2 போட்டாச்சு. -2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா -2 × -2 +4 வந்துடும். அடுத்து ஒரு பிளஸ் நம்பரையும் மைனஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் -5 × 2 10 + 6. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் பிளஸ்ல இருக்கு. ஸோ 6 + 4 10 -10 என்ன கிடைக்குது எனக்கு, 0 அப்படிங்கிற ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ஒரு ஈக்குவேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸுக்கு பதிலா வேல்யூ போட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ கிடைக்கணும். கிடைச்சதுனா தான் அதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம சொல்யூஷன் அல்லது ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்.